பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். போன வீடியோ நம்ம எந்த சபையை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதாவது எந்த ஊர்ல இருந்த சபையை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் பிலதெல்பியா சபையை குறித்து பார்த்தோம். அது எவ்வளோ அருமையான சபையாக இருந்தது இல்லையா? உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து இதே மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சபை பிலதெல்பியா சபைக்கு நேர் எதிரான சபை. பிலதெல்பியா சபைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, வசனத்தை கை கொண்டாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த லவோதிக்கேயா சபையை பற்றி சொல்லும்போது நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்றார். இது எவ்வளோ மோசமான விஷயம் பாரு. அப்போ இந்த லவோதிக்கேயா சபையினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சபை லவோதிக்கேயா பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவின் சபை. முதல்ல இந்த லவோதிக்கேயா பட்டணத்தை குறித்து நம்ம பார்த்துடலாம். இந்த லவோதிக்கேயா பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பிலதெல்பியாவில் இருந்து 40 மைல் தென்மேற்கில் இருந்த ஊர் தான் இது. இந்த பட்டணம், இந்த ஊர் ரொம்பவும் செல்வ செழிப்பான ஊர். அதாவது பணக்காரங்க ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிற என்ஜாய் பண்றதுக்கு இந்த ஊருக்கு போவாங்க பொதுவாக. அதாவது இதை குறித்து ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இது நவீன காலத்து நியூயார்க்கை போல அன்னைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி நியூயார்க் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊர் இருக்கோ அதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஊராக இருந்தது லவோதிக்கேயா. இது பொருளாதாரத்தினாலையும், அடுத்தது மருத்துவத்திலையும், துணியிலையும் ரொம்ப வளர்ந்திருந்த நாடாக இருந்தது இல்லையா? இந்த பட்டணம் செழிப்பாக இருந்தது. அந்த பட்டணத்தில் இருந்த சபையும் மோசமான நிலைமையில இருந்தது. இந்த சபையை குறித்து இதுக்கு முன்னாடி நம்ம கொலோசியர்ல படிக்கலாம். கொலோசியர் பட்டணமும் லவோதிக்கேயா பட்டணமும் பக்கத்தில் இருந்த பட்டணங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபத்தை எழுதும்போது லவோதிக்கேயர் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருப்பார். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம், கொலோசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம், கொலோசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். இந்த 3 வசனத்திலையுமே பவுல் லவோதிக்கேயா அப்படிங்கிற ஒரு ஊர் அடையாளப்படுத்தியிருப்பார். சரி, இந்த லவோதிக்கேயாவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்தி என்ன? அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன பார்க்கலாங்களா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல லவோதிக்கேயா சபைக்கு இயேசு கிறிஸ்து பற்றி விவரிக்கும் போது எப்படி விவரிக்கிறார் பாருங்க. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருக்கிறார். இந்த பூமி அவரால் உருவாக்கப்பட்டது, நம்ம அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் எல்லாத்துக்கும் முடிவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த 2வது வருகையில் வந்துட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ அவர் தான் ஆமேன், அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம், 15வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த சபையினுடைய நிலைமையை பார்த்தீங்களா? இந்த சபையினுடைய நிலைமை வாந்தி பண்ணி போடக்கூடிய நிலைமையில இருந்தது. அதாவது ஒன்று நீ அனலாரு, இல்லை அப்படின்னா குளிராரு. இப்படி ரெண்டும் இல்லாம நடு நிலைமையா இருந்தா அப்படின்னா அது மோசமான விஷயம். அனல் குளிர் ரெண்டுத்துக்கும் நடுசுல இருக்கிறது வெதுவெதுப்பு, கம்ஃபர்ட். லவோதிக்கேயா பட்டணங்கிறது செல்வ செழிப்பா இருந்தது, அதுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த லவோதிக்கேயா பட்டணத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தண்ணி கிடையாது, குடிக்கிற தண்ணி கிடையாது. அதாவது நேச்சர் ரிசோர்ஸ் இவங்க ஊர்ல கிடைக்காது. ஆறோ ஒரு குளமோ நீரோ இவங்க ஊர்ல இருந்து வர மாதிரி இல்லை. ஒன்று பக்கத்து ஊர்ல இருந்து கொலோசே அப்படிங்கிற ஊர்ல இருந்து குளிர்ந்த தண்ணி வரணும். இந்த குளிர்ந்த தண்ணியை மருத்துவத்துக்காக பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பேர் ஹைரோபோலிஸ். இந்த ஊர்ல இருந்து இயற்கையான வெப்ப நீரூற்றுகள்ல இருந்து தண்ணி வந்திருக்கு. குளிர்ந்த தண்ணீர் ஒரு மனுஷன் குடிக்கும் போது அவருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். வெப்ப தண்ணீரை குடிக்கும் போது அவருக்கு அது மருத்துவத்துக்காக பயன்படும், அது ஒரு மனுஷனை குணப்படுத்தும் வெப்ப தண்ணீர். ஆனா வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணியினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க ஹீரோபோலிஸ்ல இருந்து வரக்கூடிய வெப்ப தண்ணீர் சரியா லவோதிக்கேயாவுக்கு வரும்போது அந்த தண்ணீர் வெதுவெதுப்பா போயிடும். மக்கள் அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் போது அதை குடிக்க முடியாத நிலைமையிலையும் ஒரு அதை மீறி குடிக்கும் போது அந்த தண்ணீர் அவங்களுக்கு மோசமான நிலைமை ஏற்படுத்தியிருக்கு.
இல்லை நம்ம கொலோசிலேருந்து வரக்கூடிய குளிர்ந்த தண்ணீரை குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த தண்ணீர் லவோதிக்காவுக்கு வர்றதுக்குள்ள அது வெதுவெப்பாக மாறி போயிடுது. இப்போ இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா வெதுவெதுப்பாக இருக்கிற நிலைமை, கம்ஃபர்ட்ல இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த வெதுவெதுப்பான நிலைமை, தங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வச்சுக்கிற நிலைமை, அது நம்மளே கொண்டுட்டு இருக்கிற விஷயம். ஒரு அப்பா தன்னுடைய மகனை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா கொஞ்சம் நிலைமையை பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்காம, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்காம, நீ வீட்டில் இருந்து டிவியை பாரு, உனக்கு நேரத்துக்கு தேவையான சாப்பாடும் வீடியோ கேம் நான் தாரேன் அப்படின்னா அந்த மகனை அப்பா அழிச்சிட்டு இருக்காரு தான் ஒரு விஷயம். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவனை கொண்டுட்டு இருக்கு. வீட்டில இருந்து கை முடங்கி தூங்குறது நல்லா தான் இருக்கு, போன் எடுத்து கேம் விளையாடுறது நல்லா தான் இருக்கு, இல்லை சபைக்கு போயிட்டு மற்றவங்களை பற்றி பொருளை பேசுறது நல்லா தான் இருக்கு. ஆனால் சபைக்கு வரவங்களுக்கு சத்தியத்தை சொல்றதும் சுவிசேஷத்தை சொல்றதும் கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல லவோதிக்கா மாதிரி நான் இருக்கிறேனா, நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சுய பரிசோதனை செஞ்சுப்பாரு. நான் வெதுவெதுப்பா இருக்கிறேனா, இல்ல அனலா இருக்கிறேனா, இல்ல நான் குளிரா இருக்கிறேன், நான் தேவனை விட்டு விலகி இருக்கிறேன் அப்படின்னா கூட மனம் திரும்பி உள்ள வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெதுவெதுப்பா இருக்கிறவரு நான் அனலா இருக்கிறனாட்டு கூட தெரியாது, நான் மனம் திரும்பணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் கட்ட நிலைமையில இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். இதுக்கு நீ குளிராவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த சபையில இருந்த மோசமான விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யனவன் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியால். இந்த லவோதிக்கால இருந்த நிலைமையை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கே தெரியல. எப்படி சர்தை சபையானது தாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செத்தவங்களா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த லவோதிக்கால இருந்த சபை அவங்களுடைய நிலையே தெரிஞ்சுக்கிட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. சத்தியத்தை கை கொள்ளாம நாங்கள் சத்தியத்தின்படி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்றது இவ்வளவு மோசமான விஷயம். அவங்க தங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இங்க எப்படி லவோதிக்கே சபை நிர்பாக்கியம் உள்ளதாகவும், பரிதபிக்கப்பட்டதாகவும், தரித்திரனாகவும், குருடனாகவும் இருந்ததோ அதே போலதான் இன்னைக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட டினாமினேஷன் சபைகளும் இருக்கு. இதுக்கு காரணம் சத்தியத்தை போதிக்கக்கூடியவங்க சரியான முறையில் அதை போதிக்கல. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தவறான வழிக்கு போறதுக்கு அதுக்கான போதகர்களும் காரணமா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் காரணமா இருக்கு. நீங்க கவனிங்க, இந்த லவோதிக்கே சபை தங்களை குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. மக்களுடைய மனப்பான்மை அப்படிதான் இருக்கு. வீட்டில் கார் இருந்தாலோ பைக் இருந்தாலும் எங்களுக்கு அது போதும், மாசம் நல்ல வருமானம் கிடைச்சா எங்களுக்கு அது போதும், எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, தேவனுடைய பார்வையில் உங்களுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன? நான் அனலா இருக்கிறேனா, குளிரா இருக்கிறேனா, இல்ல இந்த ரெண்டும் இல்லாம வாந்தி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறேனா, நான் குருடனா இருக்கிறேனா, தரித்திரனா இருக்கிறேன். சிமர்னா சபை தேவனுடைய பார்வையில ஐஸ்வர்யம் உள்ளதா இருந்தது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல படிக்கிறோம். ஆனா இந்த லவோதிக்கே சபை தேவனுடைய பார்வையில தரித்திரமா இருந்தது, உலகத்துல ஐஸ்வர்யவானா இருந்தது. 18வது வசனம். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் அப்படிங்கிறார். அதாவது நீ எனக்கு முன்னாடி ஐஸ்வர்யவானா இருக்கணும், அப்படி ஐஸ்வர்யவானா மாறுறதுக்கு நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னா புடமிட்ட பொண்ணை உனக்கு கொடுக்குறேங்கிற. தேவன் அவருடைய பிள்ளைகள் கம்ஃபர்ட்டுக்குள்ளேயே இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தாய்மார்கள் இல்லைன்னா தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க, உன் லைஃப் செட்டில் ஆகணுமா நீ இதை செய், இதை செஞ்சா உன் லைஃப் செட்டில், இதை படிச்சா உன் லைஃப் செட்டில். ஆனா இங்க ஒரு உண்மை என்ன அப்படின்னா, லைஃப்ல எந்த நாளும் செட் ஆக முடியாது. ஒரு கூட்டை போட்டுக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ள போய் இருக்கிறதுனால ஒருத்தர் நான் பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. தேவன் அவருடைய பிள்ளைகளை சோம்பேறியா ஒண்ணுமே கத்துக்கிடாம இருக்க விட மாட்டார். தேவன் அவருடைய பிள்ளைகளை உணர்த்துறதுக்கு உபத்திரவங்களை பயன்படுத்துறார். ஒவ்வொரு உபத்திரவமும் ஒவ்வொரு கஷ்டமும் தேவனுடைய பிள்ளைகள் வளருவதற்கான படி, வளருவதற்கான ஒரு உத்வேகம். உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளவைகளை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்திலே நடந்து வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினையும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லும் போது உன் தேவன் உன்னை உணர்த்தினாரு. உன்னை உணர்த்துறதுக்கு அவர் பயன்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா உபத்திரவம்.
இந்த உபத்திரமும் கஷ்டமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வளர்ச்சிக்காக போகக்கூடிய அடுத்த நிலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துறதுக்கு, தைரியப்படுத்துறதுக்கு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவரை பூர்ணப்படுத்துறதுக்கு தேவன் எதை பயன்படுத்துறாரு நீங்க நினைக்கிறீங்க? உபத்திரவத்தை. இயேசு கிறிஸ்துவ பூர்ணப்படுத்துறதுக்கு தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தினார் அப்படின்னா, கிறிஸ்தவர்ல இருக்கிற நம்மளை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போறதுக்கும் உயரமான நிலைமைக்கு கொண்டு போறதுக்கும் தேவன் எதை பயன்படுத்துவார் நீங்க நினைக்கிறீங்க? உபத்திரவம். தேவன் அவருடைய பிள்ளைகள் கம்ஃபர்ட்டுக்குள்ள இருக்கிறத விரும்ப மாட்டார். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடினால் கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிச்சிக்கிறார். கவனிச்சிங்களா? தேவன் நம்மளை உபத்திரவப்படுத்துறது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகவும். 10வது வசனம் 11வது வசனம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ ஒரு உபத்திரவம் ஒரு மனுஷனுக்கு நீதியான பலனை தருகிறது. இங்க லவோதிக்கேய சபை, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்க செல்வத்துல செழிப்பா இருக்கிறோம், எங்களுக்கு சுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பார்வையில் இந்த லவோதிக்கேயால இந்த சபை எப்படி இருந்தது அப்படின்னா தரித்திரமா இருந்தது, வாந்தி பண்ணக்கூடிய நிலையில இருந்தது. இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு நான் பொன்னை கொடுக்குறேன், அக்னியில் புடமிட்ட பொன்னை கொடுக்குறேன். இந்த அக்னி அப்படிங்கிறது சோதனை காட்டுது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலையும் 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம இது படிக்கலாம். நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் அக்னியை பயன்படுத்துறார். இதே மாதிரி உனக்கு நான் சோதனை கொடுத்து உன்னை நான் பொண்ணா மாத்துறேன் அப்படின்னு சொல்றார். ஏசாயா 48வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையா இருப்பேன். 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் கோகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தை பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருக்கும் குடையேன். நீங்க கவனிச்சிங்களா? உன்னை புடமிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளை உயர்த்துறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற அழுக்க போக்குறார். அப்போ உபத்திரவத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வருது அப்படின்னு நம்ம யோசிக்காம, தேவன் நம்மளை புடம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் நம்மளை தூய்மைப்படுத்துகிறார், ஒரு கனமான விஷயத்துக்கு நம்மளை கொண்டு போறார். அடுத்தது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். அடுத்து கவனிங்க, வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கோ. நீ நிர்வாணமா இருக்கிற அப்படின்னா, வெண்வஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையான வெண்வஸ்திரம் கிடையாது, இது நீதியையும் ரட்சிப்பையும் குறிக்குது. இதை நம்ம எந்த சபையை படிக்கும்போது இதை பார்த்தோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உன்னுடைய நீதியும் உன்னுடைய ரட்சிப்பும் மோசமான நிலைமையில இருக்கு, நீ அதை உன்னுடைய நீதியும் ரட்சிப்பும் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ அதை என்கிட்ட வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறார். அதாவது என்னுடைய வார்த்தையின்படி நட அப்படிங்கிறார். அடுத்து 3வது, என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடிக்கும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இங்க அடுத்தது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு விஷயம் ஆலோசனை என்ன அப்படின்னா, உன் கண்ணுக்கு கலிக்கம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தெளிவடைகிறதுக்கு, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தெளிவடைகிறதுக்கு, சரியான பார்வை உடையவளாக இருக்கிறதுக்கு தேவன் உபத்திரவத்தை கொடுக்குறார். லூக்கா புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் இளையகுமாரன் வந்து தன்னுடைய நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது அவன் பட்ட உபத்திரவமான சூழ்நிலைகள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு, தன்னுடைய நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா உபத்திரவம். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை கொடுத்து அவங்களுடைய நிலைமையை புரிய வைக்கிறார், அவங்களுடைய கண்களை தெளிவாக்குறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுதான் நடந்தது. அப்போ நமக்கு வரக்கூடிய உபத்திரவம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள், நம்மளுடைய கண்களை தெளிவாக்கக்கூடிய ஒரு விஷயம். 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறதை போல ஜெயம் கொள்கிறவனும் அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இங்க உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நம் ஜெயம் கொள்ளணும். நம்ம ஜெயம் கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவை போல நம்ம ஆளக்கூடியவங்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டவரா பிதாவின் வலது பரிசுத்தில் இருக்கிறாரோ அதே போல நம்மளும்
ஜெயம் கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய கூட உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சபையை குறித்து படிக்கும்போது பார்த்துருக்கோம். எந்த சபை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையும் செய்தியும் இதோட முடியுது. இந்த 7 சபைகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெயம் கொள்ளுதல். ஒரு கிறிஸ்தவராக இந்த பூமியில் இருக்கும்போது நான் ஜெயம் கொள்ளணும். நான் அப்படி ஜெயம் கொள்ளும்போது தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. வசனத்தை கை கொள்ளணும், விசுவாசத்தை காத்துக்கணும், என்னுடைய ரட்சிப்புக்காக நான் சண்டை போடணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம நோக்கத்தையும் உபதேசத்தையும் விட்டுட்டு பாரம்பரியத்தையும் கள்ள உபதேசத்தையும் விக்கிரக ஆராதனையும் செய்யும்போது நம்ம தேவனால் தண்டிக்கப்படுறோம். அப்போ நாம் ஜெயம் கொள்ளுதலாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.